அலாஸ்காவில் நடந்து முடிஞ்ச பேச்சுவார்த்தையில் யார் சைடு சாதகமாக டீல் அமைய போகுது அப்படின்றத தெரியறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரில் யார் பலம் வாய்ந்தவங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த குறிப்பிட்ட சினாரியோவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ரஷ்யா யுக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் யார் கையில் அட்வான்டேஜ் இருக்கோ அவங்களுக்கு சாதகமாக தான் இந்த டீல் முடிய போகுது. ஸோ இன்னைக்கான காணொலியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ரெண்டு முக்கியமான மேட்டரை நம்ம இந்த இடத்துல தெளிவாக பேசி முடிச்சிருவோம். கடந்த காணொலியில் இரண்டு முக்கியமான விஷயங்களை நான் பேசியிருப்பேன். முதல் விஷயம், ரஷ்ய அதிபரான புட்டின் அவர்களின் தலைக்கு மேலே அமெரிக்காவோட பாம்பர் ஏர்கிராஃப்ட் பறந்தது அப்படின்றது மரியாதை கொடுக்கறதுக்காண்டி கிடையாது, ட்ரம்ப் அவர்களோட அரகன்ஸ் அப்படின்றத நான் தெளிவாக பேசியிருப்பேன். அதற்கு கீழே நிறைய பேர் மாற்று கருத்துக்களை சொல்கிறீங்க. பட் அந்த மாற்று கருத்து சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, அமெரிக்கா ரஷ்யாவை அழிக்கணும் அப்படின்னு உருவாக்கின ஒரு ஸ்டெல்த் பாம்பர் ஏர்கிராஃப்ட் தான் B2. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டினோட பிளைன் உள்ளே வர்றப்ப எஸ்கார்ட் கொடுக்குற ஃபைட்டர் ஜெட்டு கிடையாதுங்க. அணுகுண்டுகளை போட்டு ரஷ்யாவை காலி பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா உருவாக்கின ஸ்டெல்த் பாம்பர் தான் B2. அந்த B2 பாம்பரை ரஷ்யன் பிரசிடென்ட்டோட தலைக்கு மேலே பறக்க விடுறது அப்படின்றது அது எந்த வகையில் மரியாதைக்குரிய விதமாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ரெண்டாவது, சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிற அந்த இடத்துல அமெரிக்காவோட F-22 ராப்டர் ரக போர் விமானங்கள் வரிசையாக லைன் கட்டி நிற்கிது. அது மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸும் வரிசையாக லைன் கட்டி நிற்கிது. ஈவன் தான் அது ஒரு விமானப்படை தளமாகவே இருந்துட்டு போட்டுமே, சிவப்பு கம்பளம் விரிக்கிற இடத்துல எதற்காண்டி இந்த போர் விமானங்கள் வரிசை கட்டி நிற்கிது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எந்த வகையிலையும் மரியாதை தரும் வகையில் கிடையாது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்ப் அவர்கள் கிட்ட தான் பவர் இருக்கு அப்படின்றத அமெரிக்கன் மீடியாஸுக்கு காட்டுற விதமாக தான் இந்த ஏரியல் ஆசட்ஸ் எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா அப்படியே நேராக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆதரவாக அமெரிக்க ஊடகங்கள் செயல்படுது இல்லையா, அந்த ஊடகங்களில் வெளியாகிற செய்தியை போய் பாருங்கள். அந்த செய்தியில் பாரா ட்ரம்ப் எப்படி பார்த்தல F-22 ராப்டர்ஸையும் B2 ஸ்பிரிட் பாம்பரையும் புட்டின் தலைக்கு மேலே பறக்க விட்டு ஆளை மிரட்டிட்டார் அப்படின்ற மாதிரி தான் செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது மரியாதைக்குரிய செயல்பா. எப்படி சவுதி அரேபியாவும் ஈரானும் அவங்களோட போர் விமானங்களை கொண்டு ரஷ்ய அதிபரோட விமானத்துக்கு எஸ்கார்ட் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் இது அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது வேற, இது வேற. அண்டு சீனாவோட மேட்டருக்கு வருவோம். 2019 மகாபலிபுரத்தோட அந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணது சைனா தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சைனா அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு, சைனீஸ் அவங்களோட கல்ச்சரை எந்த அளவுக்கு தலையில் தூக்கி வச்சுட்டு பேசுவாங்க, அவங்க ப்ராப்பகேண்டாவில் அவங்களோட கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப சைனாவோட பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அவர்கள் சைனாவுக்கு நிகரான, சைனாவை மிஞ்சிய தொன்மையான ஒரு நாகரிகம் ஒன்று இந்தியாவில் இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் நம்ம இந்திய பிரதமர் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு அவர் ஸ்பாட்டை சூஸ் பண்ணார் அப்படின்னா அவரை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கான காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். முதல் விஷயம், புட்டின் அவர்கள் கிட்ட ஆயுதங்கள் பயங்கரமாக கிடையாதுப்பா. அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது அண்ட் பெட்டர் நியூக்ளியர் வெப்பன்ஸ், பெட்டர் நியூக்ளியர் சப்மரீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் போர் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு வேலிடான பாயிண்ட்டும் கூட. ஆனால் எல்லாரும் பார்க்க மறுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ ரஷ்யன்ஸ் கிட்ட அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியான ஆயுதங்கள் இருந்தாலும், கம்மியான விமானப்படைகள் மற்றும் கப்பற்படைகளில் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும், இது எல்லாத்தையும் பவரில் வச்சுக்கிற அந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நபர் ஒருத்தர் தான், அது புட்டின். புட்டின் நினச்சாரு அப்படின்னா நாளைக்கு நேட்டோவுக்கு எதிராக போரில் அறிவிக்க முடியும். அவரால் நேட்டோவுக்கு எதிராக போருக்கு போக முடியும். கரெக்டாக அவர் ஒரு ஆள் தான், ஒரு ஆள் டெசிஷன் கீழே தான் ரஷ்யன் ஃபெடரேஷனோட ஒட்டுமொத்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸுமே இருக்குது. ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்டோட ட்ரம்ப்புக்கு கீழே அமெரிக்கன் ஆர்மி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காங்கிரஸோட அப்ரூவல் இல்லாமல் அமெரிக்கா எந்த ஒரு நாடு மீதும் போரை தொடுக்க முடியாது. ஸோ அமெரிக்கா எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே
அந்த முடிவை எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் அந்த முடிவை பல மக்களோட கலந்துரையாடி தான் எடுக்கணும். காங்கிரஸ்ன்ற ஒன்று இருக்குது. அப்போ அவ்வளோ தூரம் அவங்க கலந்துரையாடி ஒரு ஆக்ஷனை ஃபார்முலேட் பண்ணுறதுக்குள்ள ரஷ்யன்ஸ் அவங்களோட ஆக்ஷனை ஆரம்பித்து முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ். இந்த தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை பற்றி நான் பேசுகிறப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் வாரட் வச்சிருக்கக்கூடிய நாடு ரஷ்யா தான், அமெரிக்கா கிடையாது. ஈவன் தான் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற வாரட்ஸ் எல்லாமே அப் டு டேட்டில் இருக்குது, எல்லா வாரட்டுமே வேலை செய்யும், நாங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். பட் ரஷ்யன்ஸ் வந்து அதை பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க வச்சுருக்க 6500 வாரட்ஸில் வந்து ஒரு 3000 இல்லை 2000 வாரட்ஸ் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கணக்கு உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, ரஷ்யன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலான கவுண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் கிட்ட தான் அதிகமான எண்ணிக்கையில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உலகத்திலே சக்தி வாய்ந்த தெர்மோ நியூக்ளியர் வெப்பனை சோதிச்சு பார்த்தது ரஷ்யர்கள் தான். அதாவது 50 மெகடன் அளவுக்கு இருக்கக்கூடிய தசா பாம். இந்த பாம்பை ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணது 100 மெகட்டனுக்கு. சேம் ஸ்ட்ரக்சர் தான், சேம் ஃபார்முலா தான், 100 மெகட்டனுக்கும் 50 மெகட்டனுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த பாமை டிசைன் பண்ண அந்த சோவியத் விஞ்ஞானி கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் வைஸ் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி 100 மெகட்டன் இருக்கிற பாமை 50 மெகட்டன் ஈல்டு கொடுக்குற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு 100 மெகட்டன் பாம் தான். அப்போது கடைசியாக டெஸ்ட் பேன் வர்றதுக்கு முன்னாடி உலகத்திலே சக்தி வாய்ந்த நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணி அதை 100% வேலை செய்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது யார்? ரஷ்யன்ஸ். உலகத்திலே அதிகமான நியூக்ளியர் வாரட் வச்சுருக்கிறது யார்? ரஷ்யன்ஸ். அண்ட் இந்த நியூக்ளியர் வாரடை போடக்கூடிய டெக்னாலஜிஸ் ஐசிபிஎம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுலேயுமே டாப் மோஸ்ட் மிசைல்ஸ் உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சுருக்கிறது ரஷ்யன்ஸ் தான். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா எந்த நாட்டோட நிலப்பரப்பு அழிவடையும் மிக சுலபமாக அப்படின்னா அது அமெரிக்கன்ஸோட நிலப்பரப்பு தான். ஏன்னா ரஷ்யாவோட நிலப்பரப்புன்றது ரொம்ப பெருசுன்றதுனால அதனால் ஒரு நியூக்ளியர் வாரை தாங்க முடியும். உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரியாலையும் ஒரு நியூக்ளியர் வாரை தாங்க முடியாது. ஈவன் தோ நம்ம ஒட்டுமொத்த உலகத்தையுமே இந்த நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்ச் அழிச்சிடும் அப்படின்னாலும் நிலப்பரப்பு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது இந்த 2 முக்கியமான விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன்ஸோட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி அப்படின்றது இந்த பக்கம் ரஷ்யன்ஸோட அந்த ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு திறனும் மற்றும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான தெர்மோ நியூக்ளியர் வாரட்ஸும் பேலன்ஸ் பண்ணிடுது. இதை தாண்டி யுக்ரைன் அப்படின்ற இந்த பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு பீஸ் டாக் நடக்க போகுது இந்த பகுதியில் தான். இதோட அவுட்கம்மை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உக்ரைன்ன்ற பகுதி எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு தேதிக்கு ரஷ்யர்கள் வந்து அங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மீட் கிரைண்ட் பண்ணி யுக்ரைனியன் டெரிட்டரியை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே வராங்க. யுக்ரைனியர்களும் பயங்கரமாக கதை கட்டிட்டாங்க. நாங்கள் ரஷ்யாவுக்குள்ளே பூந்த ஆயில் ரிஃபைனரி அடிப்போம், ரஷ்யாவுக்குள்ளே வந்து இண்டஸ்ட்ரீஸை அடிப்போம், அது மட்டும் இல்லாமல் பழையபடி நாங்கள் கிரீமியாவையும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிலாம் யுக்ரைனியர்கள் கதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே நடக்கலை. இன்னொரு பக்கம் மேற்கு நாடுகள் போட்ட சாங்ஷன்ஸும் வேலை செய்யலை. சாங்ஷன்ஸ் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இந்நேரம் ட்ரம்ப்பும் புட்டினும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணுன்னே அவசியம் கிடையாது, வார் நின்றுக்கும். ஸோ சாங்ஷன்ஸ் வேலை செய்யலை, டெரிட்டரியையும் கைப்பற்ற முடியலை. அப்போது இந்த இடத்துல ரஷ்யர்கள் ஒரு அட்வான்டேஜில் இருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ கள நிலவரத்தில் ஆக்சுவல் காம்பேட்லேயும் ரஷ்யன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கூடுதலாக அமெரிக்கன்ஸோட சுப்பீரியர் டெக்னாலஜியையும் ரஷ்யன்ஸால் ஈடுகட்ட முடியுது வேறு இடத்துல அப்படின்றப்ப இந்த குறிப்பிட்ட சினாரியோவை பொறுத்த வரைக்கும் அட் த லாஸ்ட் யார் கையில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களோட கையில் தான் இருக்குது. எஸ், அமெரிக்கன்ஸுக்கும் இது நல்லா தெரியும். ரஷ்யன்ஸை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக அழித்திட முடியாது, அவங்கள ஃபுல்லாக டாமினேட் பண்ணி ஒரு டீலுக்குள்ளே கொண்டு வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் யுக்ரைனோட அந்த 20% நிலப்பகுதியை வந்து ரஷ்யாவுக்கே கொடுத்துடலாம் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பத்தில் யுக்ரைனியர்களுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விஷயம்தான் இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கக்கிட்ட இருக்கிற நிலப்பகுதியை ரஷ்யர்களுக்கு கொடுத்துட்டு யுக்ரைன் வந்து நேட்டோவில் சேராது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் நின்றோம்.
இதுதான் ரஷ்யர்களோட எதிர்பார்ப்பு. பட் இந்த எதிர்பார்ப்பில் வந்து உள்ளே புகுந்து குட்டையை கிளப்புறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ். ஒன்று யுக்ரைனியன்ஸ், இன்னொன்று நேட்டோ. நேட்டோவை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், அவங்களோட கான்செப்ட் வந்து ரஷ்யா வளரவே கூடாது அண்ட் யுக்ரைனை வந்து பகடைக்காளையை பயன்படுத்தி ரஷ்யாவை வீக் ஆக்கணும் அப்படின்றது தான். முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யன் சோல்ஜர்ஸையோ முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யன் எக்யூப்மெண்ட் மற்றும் ரஷ்யன் எக்கனாமியவோ நம்ம காலி பண்ணிடணும் யுக்ரைனை வச்சு அப்படின்றது தான் நேட்டோவோட எய்ம். ஸோ நேட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த வார் வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்கணும். இன்னும் மீட் கிரைன் பண்ணி 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 ரஷ்யன்ஸை முடிஞ்ச அளவுக்கு வீக் ஆக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். ஸோ அதுபடி நேட்டோ அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதற்கு ஒத்து வர மாட்டார். அமெரிக்கன்ஸ் மிஞ்சி போனால் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பணத்தை வாரி இறப்பாங்க. அமெரிக்கன்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா யூரோப்பியன்ஸ் ஆப்வியஸாக அவங்களோட உள்நாட்டு தயாரிப்பை யுக்ரைனுக்குள்ளே இறக்குவாங்க. இல்லை அப்படின்னா ஆர்ட்லரி செல்லுக்கு எப்படி நம்ம கிட்ட இருந்து சோர்ஸ் வாங்கி யுக்ரைனுக்குள்ளே பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவை தவிர்த்து வேறு ஏதாவது டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் எடுத்து யுக்ரைனுக்குள்ளே பம்ப் பண்ணுவாங்க. இப்படி எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த பீஸ் டாக் வந்து முடிவுக்குள்ளே வரணும் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யாவை தாண்டி யுக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இவங்களுமே ஒரு கீ பிளேயராக தான் இருக்காங்க. அண்ட் கடைசியில் இந்த 2 பிளேயரும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் கான்ஃப்ளிக்ட் முடிய போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.